ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பக்கோடா வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. மாவு வந்து ஒன்றோட ஒன்று பிரியாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் வந்து நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் வந்து அந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, வச்சா கரைஞ்சி போயிடும். ஓகே, இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ மாற்றியாச்சு. மாற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஓகே, கூடவே 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா சில்லி பவுடர், கரம் மசாலா தூள். ஓகே, அடுத்தது மிளகாத்தூள், சில்லி பொடி, ஓகே, பெப்பர் பொடி. ஓகே, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேணும்னா ஒரு கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு ஸ்பூன். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கணும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த காலிஃப்ளவரை போட்டு முக்கி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எடுத்து இது வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கலாம். சூடாக்குனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பொரிக்கும் போது நம்ம வந்து சிம்மில் வைக்கணும், அப்போ தான் வந்து மாவு பிரியாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாவு கொஞ்சம் கூடி பிரியாமல் இருக்கும். பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து கருவேப்பிலையை வேணும்னா இதில் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி வேணுனாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து காரம் வேண்டாங்கிறனால வெறும் கருவேப்பிலையை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே பாருங்கள், சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் பக்கோடா வந்து நம்ம வீட்டிலையே பாருங்கள் மாவு பிரியாமல் நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். கடையில் வாங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.